ஏய் டைனோசர், நான் இங்க இருக்கேன், என் கிட்ட வா. உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், என்னோட நாடு நட்டுவர்கட் ஒரு மலை ஓரத்துல தான் இருக்கு. அந்த மலைக்கு மேல ஒரு டைனோசர் இருக்கு. அது ரொம்ப பயங்கரமானது. அதோட பேர் என்ன தெரியுமா? டைனோ அசூர். அது எங்க நாட்டு மக்களை எப்போ நிம்மதியா இருக்க விடுறதே இல்ல. ஆனா உங்ககிட்ட பயங்கரமான ஆயுதங்களும் படைபலமும் இருக்கே நட்டு. ரொம்பவே பலசாலி. அதோட உடம்பு ரொம்ப திடகார்த்தமா இருக்கும். அத ஒரு சாதாரண அம்பாலியோ இல்ல வில்லாலியோ நாம தாக்கவே. நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, நடுவர்கட்டு கிட்ட ஒரு நதி ஓடிக்கிட்டு இருக்க பீம். அந்த நதிக்கு அந்த பக்கமா ஒரு குகை இருக்குன்னு நாங்க கேள்விப்பட்ட. அந்த குகைக்குள்ள ஒரு எரிமலை பிழம்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு எரிமலைய இதுவரைக்கும் யாருமே அந்த எரிமலை பிழம்புக்கு நடுவுல ஒரு சின்ன பாறை இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு மந்திர சக்தி உள்ள ஈட்டிய நிக்க. பீம், நீ உடனே கிளம்பி போய் அந்த மாய மந்திர ஈட்டிய கொண்டு வா. அந்த ஈட்டிய வச்சு டைனோசரை தோக்கடிச்சு நட்வர்கட்டுக்கு அமைதியை கொண்டு வா. போ. உத்தரவு மகாராஜா. வாங்க வாங்க, நீதான் டோலக்பூரை அடிக்கடி காப்பாத்துற அந்த வீரன், அதாவது சகலகலா வல்லவன் பீம், நீதானே? அப்புறம் நான் தான் பயங்கரமான பயில்வான் காளியா. இது வரைக்கும் யாரும் அந்த கோப்பக்கம் போனதே இல்ல. ஏன் அங்க பயங்கரமான ஆபத்துல இருக்காம்ல? இந்த ஊர்க்கார பசங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாம்ல, அங்க எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் சரி, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்றதை கேக்குறீங்களா? அது அங்க தெரியுது பாரு, அதான் கொகை. கொஞ்சம் இருக்காளியா, இந்த சுவர்ல இருக்கிற ஓட்டைகளை பார்த்தா எனக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு. நாம ஒவ்வொரு அடியையும் பார்த்து நிதானமா தான் வைக்கணும். இந்த குகையில உயிர் போற அளவுக்கு ஆபத்து நிறைஞ்சிருக்கு. இப்ப என்ன பண்ணலாம் பீம்? அங்க பாருங்க, மாய மந்திர ஈட்டி. எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அதனாலதான் அது அடையிறது அவ்வளவு கஷ்டம். ஆனா நம்ம எப்படி அங்க போக முடியும்? என்னால இது முடியும். பாத்து பீம். பீம், இப்ப என்ன பண்றது? அநேகமா இந்த குகை உடைஞ்சிடும் போல இருக்கு. வாங்க சீக்கிரம் இங்க போயிடலாம். நம்ம இங்க இருந்து போயிடலாம். ஆபத்து பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. வாங்க வாங்க, ஏறுங்க. சீக்கிரம். வீரன் பீம் வாழ்க! வீரன் பீம் வாழ்க! வீரன் பீம் வாழ்க! குட்டி பையா, உன்னோட வீர தீர செயலை எனக்கு நிரூபிச்சிட்ட. வாங்க. ஆனா நாம முதல்ல அந்த டைனோசரை தேடி கண்டுபிடிச்சாகணும். அதுதான் இங்க எங்கேயுமே காணோமே. ஒரு வேலை பண்ணலாம், இங்க ஏதாவது பழம் கிடைச்சா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். இது குட்டியாச்சே. இத பாரு,
டைனோ அசூர். ஏய் டைனோ அசூர், நான் இங்க இருக்கேன், என் கிட்ட வா. ஏய் டைனோசர், நான் என் ஃப்ரெண்ட்ஸை தாக்கணும்னு பார்த்தேன். அவங்க என் பழத்தை திருடிட்டாங்க. என்னுடைய பழங்களா? ஆமா, இந்த மலையில உள்ள பழங்களையும் மூங்கிலையும் தான் நான் விரும்பி சாப்பிடுவேன். ஆனா அது ஊர்ல இருக்கிறவங்க என்னடான்னா என் பழத்தை வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. ஓஹோ, அப்ப இதுதான் விஷயமா? அப்ப சரி டைனோசர், நான் உனக்கும் கிராமத்துக்காரங்களுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை இன்னைக்கே தீர்த்து வச்சிடுறேன். தாத்தா எங்க போறீங்க? எங்க கூட விளையாடுங்களே. அப்புறம் இப்போ ஒரு அவசர வேலையா போறேன். உங்க தாத்தா இருக்காரே, அவரு ரொம்ப பெரிய ஆளு. அது மட்டும் இல்ல, அவர் எனக்கு நெருங்கிய நண்பர். ஆமாத்திலிருந்து எங்க உலகத்துக்கு, அதாவது இந்த தேவதைகளோட உலகத்துக்கு உங்களால வந்துட முடியும். எப்படி வர்றது? இங்க வர்றது ரொம்ப சுலபம். 3 தடவை கண்ணிமைகளை மூடினாலே நீங்க பாக்குற இந்த உலகத்துக்கு சுலபமா வந்துட முடியும். பசங்க, அந்த பசங்க எங்க போயிட்டாங்க? ஆனா பூமிக்கு அடியில வாழற இந்த காப்ளின்ஸ் பல வருஷங்களா தேவதைகளோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொலைநோக்கியை வச்சு தான் நான் இவங்களை கண்காணிக்கிறேன். அதோட தேவதைகளையும் காப்பாத்திக்கிட்டு வரேன். இப்ப நாம உடனே தேவதைகளை காப்பாத்த போகணும். ஆனா நாம போற இடத்துல நிறைய காப்ளின்ஸ் இருப்பாங்க. தாத்தா, நீங்க உடனே போய் அந்த தேவதைங்க எல்லாரையும் விடுதலை பண்ணுங்க. இந்த காப்ளிங்ஸை நான் சமாளிச்சுக்கிறேன். மறுபடியும் எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதோட உங்களுக்கும் நன்றி. தாத்தா, நீங்க எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். உங்களை கேட்காம உங்க பொருட்களை தொட்டது தப்புதான். எங்களை மன்னிச்சிடுங்க. சரி விடுங்க. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இளவரசன் வந்துட்டான். இனிமே உங்களுக்கு எதுவும் ஆகாது. நான் தான்
என்னுடைய நண்பன் குட்டி ஜக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! காளி அவன் கூட்டாளிகளோட கோட்டையை தாக்க வந்துகிட்டே இருக்கான். பயப்பட வேண்டாம் இளவரசி சுட்கி. இந்த இளவரசன் உன்னை நிச்சயமா காப்பாத்துவான். வா. கோட்டைய காப்பாத்தணும்னா நீ என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கணும். ம். பீம் பீம் ராஜு. என்னாச்சு ஷாஜித்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? பீம், நம்ம ஊருக்கு அந்த வேடிக்கை நாதன் பயாஸ்கோப்ப கொண்டு வந்திருக்கான். பயாஸ்கோப்பா? குழந்தைகளே, மழலை பட்டாளங்களே, குட்டி நட்சத்திரங்களே, உங்களுக்காக கதைகளின் குவியல்களை கொண்டு வந்திருக்கேன். பயாஸ்கோப் பெட்டியில காசை போடுங்க, உங்களுக்கு தேவையானதை பார்த்து ரசிங்க. சீக்கிரமா ஓடி வாங்க குழந்தைகளா. என்ன சத்தம் அது? அதானே. என் நண்பர்கள் எல்லாரும் எங்க பிடிச்சு வச்சிருக்க? உன்னுடைய நண்பர்கள் இனிமே வரவே மாட்டாங்க. அப்படி அவங்கள நீ பெட்டிக்குள்ள இருந்து வெளியில எடுக்க விரும்புனா நீயும் உடனே இந்த பெட்டிக்குள்ள போய் ஆகணும். வேற வழியே இல்ல. சரி, நானும் பயாஸ்கோப் குள்ள போகிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் ஒண்ணு தனியா உள்ள போறது இல்ல, உன்னையும் உள்ள கூட்டிட்டு போறேன். चुटकी, चुटकी। இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். சரி, முயற்சி பண்ணி பார்க்கலாம். லட்டு கொண்டு வரேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். லட்டுவை தூக்கி போடுறேன். உன்னை என்ன பண்ற பாரு. என் லட்டுவை திருடுறியா? லட்டுவை ஊட்டறேன்.
நல்ல டேஸ்டியா இருக்கு. நானும் பாவம் இந்த பசங்களை தடுத்திருக்கவே கூடாது. இவ்வளவு சுவையான லட்டு இருக்கும்போது பாவம் சாப்பிடறதுக்கு ஆசைப்படத்தான் செய்வாங்க. ஆமா, இந்த காகிதத்தோட சத்தம் எங்க இருந்து வருது? அங்க பாரு, அந்த கள்ளுக்கடியில யாரோ புத்தகத்தை வச்சிருக்காங்க. இது ஒரு மந்திர புத்தகம் மாதிரி இருக்கு. இல்ல, இதுதான் நம்மளோட அதிசய காமிக் புக். இத நான் என் பேக்ல பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ, ஆனா வீட்டுக்கு போனதை என்கிட்ட கொடுத்துடு. என்ன ஆண்டி, உங்க லட்டுவோட வாசனை இந்த டோலக் போறையே அப்படியே தூக்கிடுச்சு. அப்படியா? எல்லாரும் வெளியே போய் உட்காருங்க, நான் லட்டு எடுத்துட்டு வரேன். சிக்கி, ஜக்கு, இங்க வாங்க. என்ன மொட்டைப்பையா? இங்க பாருங்களே. உண்மையிலேயே இது அதிசயமான காமிக் புக் தான். அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் லட்டு சாப்பிட வாங்க. இந்த மாதிரி அதிசயமான காமிக் புக் என்கிட்ட தானே இருக்கணும். நம்ம ராஜு எங்க போயிருப்பான்? அதோட கதவும் திறந்திருக்கு. ஏ ஜக்கு, எழுந்துரு. என்னாச்சு பீம்? சொல்லு. நம்ம ராஜுவ காணோம். வா, போய் சுட்கி கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம். அங்க இது டான்ஸ் ஆடுற. டான்ஸா? கால் மாடிச்சு. அட, நம்ம காமிக் புக் இங்க எப்படிப்பா வந்தது? கண்டிப்பா காளியா தான் இதை இங்க ஒளிச்சு வச்சிருப்பான். ராஜு இதை தேடிதான் காட்டுக்குள்ள போயிருக்கணும். அவன் மாட்டிக்கிட்டு இருக்கிறது இதுல தெரியுது பாருங்க. மரியாதையா என் நண்பனை விட்டுருங்க, இல்லனா உங்களை சும்மா விட மாட்டேன்.
ராஜு உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? சரியான நேரத்துக்கு வந்து நீ காப்பாத்திட்ட. அதெல்லாம் போகட்டும். என்ன நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த அதிசய காமிக் புக் மூலமா தான். காளியா இந்த புக்கை திருடி ஒளிச்சு வச்சிருந்தா. இந்த அவனுடைய காமிக் புக். சரி, இந்த கடைசி பரோட்டா இப்போ யாருக்கு கிடைக்குதுன்னு பாத்துருவோமா? ஆமா சிவானி, இது என்ன காகிதம்? பக்கத்து கிராமத்துல இருந்து இந்த நோட்டீஸ நமக்கு கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டீஸ நம்ம கிராமத்து மக்களுக்கு கொடுக்கணுமா? ஒரு அறிவிப்பு. இந்த படத்தில் உள்ள திருடனின் பெயர் பிரிஜு. இவனை யாராவது பார்த்து விட்டால் அவனை பிடிக்க உதவி செய்யுங்கள். இவனோட தலைமண்டை நம்ம ராஜுவோட தலைமண்டை மாதிரியே இருக்கே. ஒரு நிமிஷம், நான் மாத்தி காட்டுறேன். எல்லாம் சரிதான், இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யலாமே. ஒரு பெரிய மீச வரையலாம். சரி, பாடக்க முடியல. என்ன சுட்கி, உனக்கு என்ன ஆச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? இப்ப பாருங்க. இப்ப இவரு பார்க்க ஹஷ்மக் வைத்தியர் மாதிரியே இருக்காரு. சரி வாங்க. கடைசியில எங்க வழியிலே வந்துட்டீங்களா? எங்களை பார்த்து சிரிச்சீங்க. இப்ப நீங்களும் வைத்தியர்கிட்ட வந்து நிக்கிறீங்களே. நீங்க எந்த வியாதிய போக்கிக்க வந்தீங்க? என் சந்தேக வியாதிய போக்கிக்க. வாப்பா, எந்த வியாதியை குணப்படுத்த மருந்து வேணும்? எந்த வியாதியும் குணப்படுத்த இந்த வைத்தியர் அஷ்மக் கிட்ட வாங்க. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். என் வேதனைகளை சொல்ல வெக்கமா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. கிட்ட வாங்க, அத காதுலயே சொல்றேன். பாத்தீங்களா கிராம மக்களே, இவன் ஒண்ணும் வைத்தியரே இல்ல. இவன் ஒரு பயங்கரமான திருடன். வைத்தியம் பாக்குறேன்னு சொல்லி பணத்தை பறிக்கிறான். அவன் கொடுத்தது மருந்து இல்ல, வெறும் சக்கரை. எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சுல்ல, இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்க. இந்த கம்ப சுத்துறதுல பிரிட்ஜ் எவ்வளவு கை தேர்ந்தவன்னு பாரு. உன்னை குணப்படுத்த மருந்து தரேன், வாங்கிக்க. எனக்கு எந்த மருந்தும் தேவையில்லை. எனக்கு தேவையான மருந்து என்கிட்டயே இருக்கு. உன் வியாதிக்கான மருந்து உனக்கு கொடுத்தாச்சு. என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது? சேனாதிபதி, ஏதோ ஆபத்து. சீக்கிரம் அந்த பறவையை பிடிங்க. அப்பா, காப்பாத்துங்க. அந்த
பறவை இந்துமதி எங்க என் பொண்ணு? மகாராஜா, பீம், இந்துமதி எங்க போனானே தெரியல. ஏதாவது பண்ணு பீம். மகாராஜா, காடு பூரா தேடி பார்த்துட்டோம் மகாராஜா. இந்த இறகு மட்டும்தான் கிடைச்சது. பீம், இது அந்த பறவையோட இறகுதான். அந்த பறவை இந்துமதிய மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். இது கோட்டக்பூருக்குள்ள தான் இருக்கணும் மகாராஜா. அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ள தான் இருக்கணும். அந்த பறவையை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்து தானே வந்திருக்கோம். அது எந்த பறவையா இருந்தாலும், அது எங்க இருந்து வந்திருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிப்போம். நாங்க கிளம்புறோம் மகாராஜா. பீம், எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். படிப்படியாக முன்னேறுகிறான், ஆபத்தில் சிக்கவும் போகிறான். ஏன்னா நான் வளர்க்கிற என்னோட கிராகன் உன்னோட சந்தோஷத்தை அழிச்சு உன்னை சாம்பலாக்க போகுது. கடைசி சவால், கிராக்கனின் எரிமலை. பீம், அங்க பாரு. அது கீச்சக். அப்புறம் கியான்பூரோட ரஞ்சியும் இருக்கான். அப்படின்னா ஹேரா எல்லா மாவீரர்களையும் இங்க கைது பண்ணி வச்சிருக்காளா? என்ன யோசிக்கிற பீம்? அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணலாம். வா ஜகு, நில்லு. ரொம்ப நன்றி பீம். நண்பர்களே, எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. நாங்க ஒளிஞ்சுக்க மாட்டோம், எதிர்த்து நிப்போம். நான் இங்க இருக்கேன். உங்களை எல்லாரையும் பார்த்ததுல சந்தோஷம். சீக்கிரம் விடுதலை பண்ணுங்க. இதென்ன? கீரல் விழறதுனால எல்லாருமே இப்ப நெருப்புல விழ போறாங்க. ராஜு, விட்டுறாதீங்க. எனக்கு என் கை வலிக்குது. கயிறை விட்டுறாத சுட்கி. என்னால முடியல. கிராக்கன், போதும், நிறுத்திக்கோ.